இப்போ தெருநாய்கள் டெல்லியில் ஒரு குழந்தையை கடிச்சிருச்சு அப்படின்றது வழக்கு கொண்டு போகிறாங்க. அந்த வழக்கின் மூலமாகத்தான் நீதிபதி வந்து இந்த தீர்ப்பை வழங்குறாரு. இது ஒரு எமோஷனலான உத்தரவுன்னு தான் நான் பார்க்குறோம். அதுக்காக நான் குழந்தையை கடிச்ச நாய் அங்கேயே விட முடியும்னா அது வந்து கட்டாயம் விடவே முடியாது, அது தவறு. அப்போ அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த நாய்க்கு குழந்தைகளை கடிக்குது, மனிதர்களை கடிக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் கடிக்குது? ஒரு விலங்கு ஏன் அந்த மாதிரி மாறுது? நாய்கள் ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகாமல் அது வந்து யாரையும் கடிக்கிறது இல்லை. அது ஒரு முக்கியமான சைக்காலஜி. அப்போ இந்த கேள்வி யாரை கேட்கணும்னா அரசை தான் கேட்கணும். அரசு தான் அதுக்கு பொறுப்பாக பதில் சொல்லணும். இன்றைக்கி வரைக்கும் பல வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் கிடையாது, கம்பவுண்டர் மட்டும் தான் வராங்க. அப்போ ஒரு நிறுவனத்தை அரசு உருவாக்கி அந்த நிறுவனத்தை மேலும் 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 வளர்த்து கொண்டு செல்வது தான் அரசுடைய கடமையாக இருக்க முடியும். ஆனால் என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, மேலும் 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 வளருவதற்கு பதிலாக அந்த நிறுவனங்கள் மேலும் மேலும் சுருக்கப்பட்டு குறுக்கப்பட்டு வருகின்றது. சும்மா இல்லை சார், ஒரு நாயை பிடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நாயை பிடிக்கணும், அதுக்கு நீங்கள் பரிசோதனை பண்ணணும், அதை பரிசோதனை பண்ணி அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தையல் பிரிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். மனுஷன் மாதிரி தான் அதுவும். இந்த 10 நாள் அந்த நாயை எங்கே பாதுகாப்பாக வச்சுருக்க போகிறீங்க? என்ன இதுக்கான என்ன திட்டம் இருக்குது அரசுக்கிட்ட? இது நான் சொல்கிறது ஒரு உத்தரவு என்பது 4 வரியில் வேகமாக போட்டுடலாங்க. நடைமுறைப்படுத்துறது இருக்கு இல்லைங்களா, அது பிராக்டிக்கல். நாய்கள் கொத்து கொத்தாக சாவதற்குமான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, நீதிமன்ற உத்தரவை மீறக்கூடாதுன்ற வகையில் பிடிச்சி உண்மையிலே அதை ப்ளூ கிராஸ் வந்து சேவை செய்கிறதெல்லாம் அவங்களால அது ஃபண்ட்ஸ் வர்றதுக்காகவே செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மக்கள் அதிகார கழகத்தினுடைய மாநில செயலாளர் திருமிகு வெற்றிவேல் செழியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். தெருநாய்களுடைய பிரச்சனை, ஒரு பக்கம் ஆதரவும் இருக்குது, இன்னொரு பக்கம் எதிர்ப்பும் இருக்குது. தெருநாய்களை பறிமுதல் செய்யலாம், அதை வந்து காப்பகத்துக்கு கொண்டு போகலாம், இல்லை அதை கொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. தெருநாய்களை கொல்லக்கூடாது, அதெல்லாம் நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசிகள், அதையெல்லாம் கொல்றது பாவம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க ஓவரால்? இப்போ தெருநாய்கள் டெல்லியில் ஒரு குழந்தையை கடிச்சிருச்சு அப்படின்றது வழக்கு கொண்டு போகிறாங்க. அந்த வழக்கின் மூலமாகத்தான் நீதிபதி வந்து இந்த தீர்ப்பை வழங்குறாரு. தெருநாய்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் வந்து காப்பகத்தில் அடைச்சி அதுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி காப்பகத்தில் அடைச்சிடணும்னு சொல்கிறார். குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அந்த பகுதியில் விடணும்லாம் அவர் சொல்லலை. இது உத்தரவு வந்து போடுறாரு. இது ஒரு எமோஷ்னலான உத்தரவுன்னு தான் நான் பார்க்குறோம். இப்போ தெருநாய்கள் மனிதர்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்றது வந்து யாரும் இங்கே மறுக்கலை, யாரும் அதை ஆதரிக்கலை. தெருநாய்கள் ஏன் இடையூறாக இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தைகளை கடிக்குது, மனிதர்களை கடிக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் கடிக்குது? ஒரு விலங்கு ஏன் அந்த மாதிரி மாறுது? ஏன்னா சிங்கம், புலி, கரடியும் நாயும் ஒன்றும் இல்லை. நாயின்றது ஒரு டொமஸ்டிக் அனிமல்னு சொல்கிறான். மனிதர்கள் கூட வாழக்கூடிய, நாட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்குன்னு சொல்கிறான். எப்படி ஆடு மாடுகள் இருக்கோ அந்த மாதிரி நாய்களும் அது இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளாக மனிதர்களோடே வாழ்ந்து வந்திருக்குன்றான். அது வேட்டைக்கு பயன்படுத்தியிருக்காங்க, காவலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆடுகள் போன்ற மேய்ச்சல் நிலங்களில் ஆடுகள் மேய்க்கிறாங்க. மாடு மேய்க்கும் போது வந்து அதை பாதுகாப்பதற்கு, ஆடுகளை பட்டியலில் அடைக்கும் போது ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு நாய்கள்லாம் பயன்படுத்திருக்கப்போ நம்ம கூட பல வகையிலையும் நமக்கு பயன்பட்டு கொண்டே பயணித்து வந்திருக்கின்றது. அது ரொம்ப முக்கியம். கிராமப்புறங்களில் வெறுமனே நாய் வந்து விவசாயிகளோடைய பல வேலைகளுக்கு அது பயன்படுறதாக கூட இருந்திருக்கு. நீங்கள் நகரமயமாக்கல் ஆகி நகரங்கள் விரிவடைஞ்சு நகரங்களில் மக்கள் போய் நகரமயமாக்கல் அதிகமாகும் போது நகரத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் வந்து ஒரு பயனற்ற நாய்களாக இன்றைக்கி வந்து அது வந்து இருக்குது. ரெண்டாவது, நாய்கள் ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகாமல் அது வந்து யாரையும் கடிக்கிறது இல்லை. அது ஒரு முக்கியமான சைக்காலஜி. உதாரணமாக, ஒரு நாய்களுக்கு நீங்கள் உணவளிக்கலைன்னா அதுக்கு வந்து கோவம் வரும்ல. இப்போ உணவு அளிக்கலைனாலும் அது கோவம் வரும், வெறி பிடிக்கும், அது கடிக்கும். இன்னொரு பக்கம் நாய்களை தொந்தரவு பண்ணுறது என்பது பல வகையில் நடக்குது. நீங்கள் ஒரு வெடி போடுறீங்க, இப்போ பட்டாசு போடுறது அப்படின்றது நகர்ப்புறங்கள் அதிகரிச்சிருக்கு. ஒரு பட்டாசு சத்தம் நாய்க்கு பிடிக்காது. பட்டாசு நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கும் உளவியல் இருக்குது. மனிதனுக்கு இருக்க மாதிரி அது விலங்குகளுக்கும் உளவியல் இருக்குல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், இருக்குல்ல. அப்போ அது பயப்படும் போது அது எதிர்வினையாற்றுறதுக்கு கடிக்க தான் செய்யும், குலைக்க தான் செய்யும். நம்ம சென்னையில் நான் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். சின்ன பசங்க பைக்கில் போகும்போது என்ன செய்வானுங்கன்னா, செருப்பை கீழே உரசிக்கிட்டே போவானுங்க. செருப்பை ரோட்டில் சர்றன்னு உரசும் போது நாய் வந்து அப்படி அதை கண்டு பயந்து என்ன செய்யும், குலைக்கும். அப்போ அந்த பையன் திரும்பி வரான்னா அதை கண்டுபிடிச்சிடும் நாய். அப்போ என்ன செய்யணும், அவன் பைக்கில் வரான்னு சொன்னால் குலைக்க ஆரம்பிச்சிடும்.
அப்போ அது ஒரு வினைக்கு எதிர்வினை. அது வந்து எதனால் வந்து பயமுறுத்தப்படுதோ அதற்கு அது வந்து வினையாற்றுது, அவ்வளோதான். அப்போ நாயாக இருந்தாலும் கூட அது சும்மா வந்து யாரையும் கடிக்கிறது இல்லைன்றதை நம்ம தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஓகே. அது ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிப்பு ஏற்படுது. அதனால் வந்து அது வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு தான் விலங்குகள் வந்து கடிக்கும். அது வந்து வினையாற்றும் மொழியை சும்மாலாம் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது சொல்கிறது தவறு. ஆக மொத்தம் இது ஒரு சாப்டர். ஆகவே அதனால் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கடிக்கிறதெல்லாம் ஆதரிக்கிறோமா, மனிதனுக்கு கடிக்கிறத ஆதரிக்கிறோமானா கண்டிப்பாக கிடையாது. அதை கட்டுப்படுத்தி ஆகணும்ன்றது சரி. ஆனால் எப்படி கட்டுப்படுத்துறது? இல்லை, எனக்கு ஒரு கேள்வி வருது தொடர். என்னன்னா, ஒரு குழந்தைய வந்து 4-5 நாய்கள் சேர்ந்து கடிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? அப்போ அப்படி இருக்கும்போது அந்த நாய்களை நம்ம டிஸ்போஸ் பண்ணி தானே ஆகணும். அதுதான் நான் கேட்குறேன். கண்டிப்பாக அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்படி ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த நாயை பிடிச்சி நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்தி ஆகணும். இல்லை அது தனிமையில் வந்து அடைக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக நான் குழந்தைய கடித்த நாயை அங்கேயே விட முடியும்னா அது வந்து கட்டாயம் விடவே முடியாது. அது தவறு. அப்போ அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த நாய்க்கு, அந்த குறிப்பிட்ட நாய்க்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ அதை பிடிச்சி அதை கண்டுபிடிக்கிறது அரசாங்கத்தோட வேலையாக தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதை வந்து நம்ம எப்போதுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இது நாய்கள் பிரச்சனை மட்டுமா? நாய்களை வந்து ஒரு ஏதோ தனிப்பட்ட முறையில் பார்க்குறதா அப்படின்னா அப்படி பார்க்க முடியாது. பல்வேறு விலங்குகளால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லை என்பது நிறையா இருக்குங்க. நாய் மட்டும் அல்ல. நீங்கள் இப்போ குரங்கு வந்துடுது. விருதாச்சலத்தில் பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மக்கள் புகார் பண்ணுறாங்க. கடையை திறந்து வைக்க முடியல, வீட்டை திறந்து வைக்க முடியல, உள்ளே வந்து பொருட்கள் எடுக்குது, ஏதாவது தின்பங்கள் எடுத்து திண்டு விடுது, சாப்பாட்டை திண்டு விடுது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மயில் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா காடுகள் ஓரமாக இருக்கக்கூடிய விளைநிலங்களில் இருக்கக்கூடிய விதைத்த பயிர்களை எல்லாம் தின்றுதுன்னு சொல்கிறான். விதைச்ச விதையை எடுத்து திங்குது. மயில்களால் மிகப்பெரிய பிரச்சனை வந்து விவசாயிகளுக்கு இருக்குது. யானை காட்டிலேருந்து உள்ளே இறங்குது, சிறுத்தை இறங்குது, இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் இருக்குது. விலங்குகளால் மனிதர்களுக்கான பிரச்சனை என்பது வெறும் நாய்களால் மட்டும் இல்லை, பல விலங்குகளாலையும் பிரச்சனை இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு உத்தரவு இருக்குது. இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியுமா? நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுருச்சுங்க. அதை நடைமுறைப்படுத்த முடியுமானா நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அதற்கான உள்கட்டமைப்பு அரசாங்கத்திட்ட கிடையாது. இப்போ வெட்னரிஸ் தான் அதை செய்ய முடியும். ஒரு கால்நடை மருத்துவத்துறை தான் அதை வந்து நீங்கள் நாயை பிடிக்கிறதோ அல்லது நாய்க்கு வந்து தடுப்பூசி குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது இது போன்ற வேலைகள்லாம் செய்வதற்கு பொருத்தமான நிறுவனம் வந்து வெட்னரி தான், கால்நடை மருத்துவத்துறை தான். கால்நடை மருத்துவம் அப்படின்றதும் அதை சார்ந்த துறை என்பதும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். நீங்கள் கிராமங்களில் இன்றைக்கி வந்து வெட்னரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது எல்லா கிராமங்கள்லையும்னா ஒரு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சாயத்து கண்டிப்பாக ஒரு வெட்னரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது ரொம்ப காலமாகவே இருக்குது. ஆனால் அது போன்று இருக்கின்ற வெட்னரி ஹாஸ்பிட்டல்ஸு அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதாக இருக்கா? நான் சொல்கிறது ஆடு மாடு மட்டும் இல்லை, நாய்கள் உட்பட எல்லா விலங்குகளையும் அதை கட்டுப்படுத்துவதற்கோ இல்லை அதுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கோ அங்கே வந்து போதுமான வசதிகள் இருக்கா அப்படின்னா இல்லை. டாக்டர்ஸ் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் பல வெட்னரி ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் கிடையாது, கம்பவுண்டர் மட்டும்தான் வராங்க. அது கூட இப்போ போக போக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வருவதில்லை. அப்போ ஒரு நிறுவனத்தை அரசு உருவாக்கி அந்த நிறுவனத்தை மேலும் 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 வளர்த்து கொண்டு செல்வது தான் அரசுடைய கடமையாக இருக்க முடியும். ஆனால் என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா மேலும் 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 வளருவதற்கு பதிலாக அந்த நிறுவனங்கள் மேலும் மேலும் சுருக்கப்பட்டு குறுக்கப்பட்டு வருகின்றது. நீங்கள் அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு இந்த உத்தரவை எப்படி நடைமுறைப்படுத்த முடியுன்றது கேள்வியாக இருக்குல்ல. அப்போ இந்த கேள்வி யாரை கேட்கணும்னா அரசை தான் கேட்கணும். அரசு தான் அதுக்கு பொறுப்பாக பதில் சொல்லணும். அதே மாதிரி விலங்குகள், மற்ற விலங்குகளுக்கு வரேன். நீங்கள் நாய், இப்போ நாயை அப்புறம் பேசுவோம். இப்போ நீங்கள் யானை இறங்கிடுது, மயில் இறங்குது, சிறுத்தைகள் இறங்கிடுதுன்னா இதுக்கு யார் பொறுப்பு? இது ஏன் இறங்குது அப்படின்னா வனங்கள் அழிக்கப்படுது. இப்போ காடுகள் அழிக்கப்படுவது அதுதான் வந்து அடிப்படை காரணமாக இருக்குது. இப்போ வனத்துறை நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்க, ஏன் வச்சுருக்கீங்க? அதை இப்போ வனங்களை அழிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வனங்கள் இல்லாமல் சுற்றுலாத்துறைகள் சுற்றுலாக்கான இடங்களாக மாற்றுறீங்க. அப்போ சுற்றுலாக்கான இடங்களை மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா மனித நடமாட்டம் அங்கே அதிகமாகுது. அங்கே பில்டிங்கு கட்டுற ரிசார்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரீங்க. அப்போ ரிசார்ட்ஸ் கொண்டு வருது, அங்கே சுற்றுலாத்துறையை மாற்றுவது, அதன் மூலமாக அரசுக்கு வருவாய் வருதுன்னு பேசுகின்ற இந்த அரசு இப்படி அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, அதை பற்றி என்ன சொல்லுது இந்த அரசு? அப்போ காடுகளும் விலங்குகளும் அதுகள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குவதும் அதை மேலும் மேலும் பாதுகாப்பதுதான் வனத்துறையோட வேலையாக இருக்க முடியும். அப்போ அதை அழிக்கிறது யார்? அதை அழிக்கிறது வந்து அரசு தான்.
அப்போ இது காடுகள் அழிவிற்கும் காடுகள் ரிசார்ட்ஸ் வர்றதுக்கும் சுற்றுலா தலங்களாக மாற்றப்படுவதற்கும் அதன் விளைவாக விலங்குகள் எல்லாம் மனிதர் வாழக்கூடிய பகுதியில் விவசாய பகுதியில் இறங்குவதற்கும் யார் காரணம்? வனத்துறையும் அரசு தான் காரணம். அப்போ என்னைக்காவது வனத்துறை அரசு பொறுப்பு எடுத்திருக்கானா? இல்லை. அப்போ இப்போ நாய் பிரச்சனையும் சரி, வனவிலங்குகள் வந்து இறங்கி விவசாயத்தை அழிக்கிறதும் சரி, இந்த விலங்குகள் மொத்த விலங்குகளோட பிரச்சனை அதுக்கும் மனிதனுக்குமான மோதல் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியம். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான மோதலை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கிட்ட தாங்க இருக்குது. ஆனால் அரசுக்கிட்ட அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கானா? இல்லை. இப்போ நாய்களை நீங்கள் 10 லட்சம் நாய்கள் சொல்கிறாங்க டெல்லியில். 10 லட்சம் நாய் எப்படி பிடிப்பீங்க சொல்லுங்கள்? சும்மா இல்லை சார். ஒரு நாயை பிடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நாயை பிடிக்கணும், அதுக்கு நீங்கள் பரிசோதனை பண்ணணும், அதை பரிசோதனை பண்ணி அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும், குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தையல் பிரிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். மனுஷன் மாதிரி தான் அதுவும். இப்போ இந்த 10 நாள் அந்த நாயை எங்கே பாதுகாப்பாக வச்சுருக்க போகிறீங்க? அதுக்கப்புறம் தையல் எங்கே பிரிக்க போகிறீங்க? பிரித்த தையல் கட்டலான்னு சொல்கிறீங்க நீங்கள். என்ன இதுக்கான என்ன திட்டம் இருக்குது அரசுக்கிட்ட? இது நான் சொல்கிறது ஒரு உத்தரவு என்பது 4 வரியில் வேகமாக போட்டுடலாங்க. நடைமுறைப்படுத்துறது இருக்கு இல்லைங்களா, அது ப்ராக்டிக்கல் பிரச்சனை என்பது நிறையா இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு நாயை பிடிக்கிறதுன்றது சாதாரண, பிடிச்சி கொண்டு வந்து என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது, இதெல்லாம் செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கா அரசுக்கிட்ட? கிடையவே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, நீதிமன்ற உத்தரவை மீறக்கூடாதுன்ற வகையில் பிடிச்சி அதை பிடிச்சி சரியாக கையாளாமல் என்ன செய்வாங்கன்னா, நாய்கள் இறப்பதற்கும் நாய்கள் கொத்தாக சாவதற்குமான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இதை முறையாக நீங்கள் நாய்களை இப்போ சரிங்க வேறு என்னங்க செய்கிறது, இது எப்படி தடுக்கிறது? கட்டுப்படுத்தணும். ஆமாம், கட்டுப்படுத்தணும்னு மாற்றுக்கிறது இல்லை. எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, எல்லா கிராமம் தோறும் ஒவ்வொரு பஞ்சாயத்து தோறுமே இந்த மாதிரி கால்நடை மருத்துவங்கள் மனைகள் இருக்கும்போது அந்த மருத்துவமனை மனைகள் மூலமாகத்தான் நீங்கள் வந்து விரிந்த அளவில் பரந்த அளவில் நீங்கள் வந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் போது மட்டும்தான் நாய்களை மொத்தமாக கட்டுப்படுத்த முடியும். ஒரு நாடு அளவில் ஒரு முழுமையாக இந்த பிரச்சனை, இது சமூக பிரச்சனை சார். இது வந்து ஏதோ உங்கள் வீட்டில் என் வீட்டில் நடக்கிற பிரச்சனை இல்லை, இது சமூக பிரச்சனை. சமூக பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசு மட்டும்தான் செய்ய முடியும், அதை சமூகமாக தான் செய்யணும். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த அரசினுடைய அந்த கால்நடை துறையை நீங்கள் டெவலப் பண்ணி அங்கங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை, அங்கங்கே இருக்கக்கூடிய நாய்களை நீங்கள் கட்டுப்படுத்துறது அப்படி ரொம்ப ஈஸி. உதாரணமாக ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்தில் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொன்னால், அந்த ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வளர்த்திங்கன்னா அங்கே என்ன ஒரு 500 நாய் இருக்கலாமா? 500 நாயை ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் நீங்கள் அழகாக அதை வந்து பிடிச்சி நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட முடியும். அதன் மூலமாக நாயின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இனப்பெருக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாயோட உற்பத்தி குறைஞ்சிரும்ல. அப்போ இது டெல்லியில் இருக்க உத்தரவு போட்டு டெல்லியில் மட்டும் தடுக்கிற விஷயம் இல்லை. இது இப்போ ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இதை செய்ய வேண்டிய விஷயம். டெல்லியில் கூட இதை ஏன் செய்ய முடியாதுன்னு நான் சொன்னேன். அது சாதாரண விஷயம் இல்லை. பிடிக்கணும், ஆப்ரேஷன் பண்ணால் 10 நாளாக தையல் பிரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் எங்கே விட போகிறோம் அப்படின்ற பற்றி எந்த திட்டமும் கிடையாது அரசாங்கத்துக்கிட்ட. ஆகவே இதை செய்ய முடியாதுன்றது நான் சொன்னேன். இது இருக்குது. இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நாய்கள் விலங்குகளை பாதுகாக்கிறதுக்குன்னே ப்ளூ கிராஸ்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வருது, எக்கச்சக்கமான ஃபண்ட்ஸ் வந்து குவியுது. உண்மையிலே அதை ப்ளூ கிராஸ் வந்து சேவை செய்கிறதெல்லாம் அவங்களால அது ஃபண்ட்ஸ் வர்றதுக்காகவே செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அங்கே போய் நீங்கள் ஒரு நாய்க்குட்டியை கொண்டு போய் இங்கே அடிபட்டு கிடக்கு, இல்லை தாய் இறந்து போச்சுன்னு சொல்லி நாய்க்குட்டியை விட்டிங்கன்னா இங்கே வராதீங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. சார் இங்கே நாய்க்குட்டியை கொண்டுட்டே வராதிங்க சார்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கேயே அதிகமாக இருக்குது சார். நாங்கள் வந்து நாய்க்குட்டிகளை பராமரித்து பண்ணி வளர்த்து அதுகளுக்கு வந்து ஷெல்டர் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இது போடுறோம். அதாவது நாய்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கே அது ப்ரெஷராக தானே இருக்குது. ஆமாம், அடாப்ஷன் கேம்ப் போட்டு தான் அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் வருது நிறையா. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நோய்வாய்ப்பட்ட நாயோ இல்லை அடிபட்ட நாயோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காப்பாற்றிக்கிங்க, இங்கே கொண்டு வராதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே நிறைய நாய்கள் இருக்குது. இப்போ குட்டி நாயை வந்து நீங்கள் நான் எடுத்துகிட்டு போய் வளர்த்துடலாம். ஆனால் பெரிய நாய்களை, ஒரு நோய்வாய்ப்பட்ட நாய்களை இல்லை வந்து ஊனமுற்ற நாய்கள் வந்து அங்கே ஆயிரக்கணக்கில் இருக்குது. அப்போ இந்த நாய்களுக்குள்ளே நீங்கள் இன்னும் நாயை கொண்டு வந்தீங்கன்னா அந்த நாய்க்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு ப்ளூ கிராஸ் அப்படின்றது வந்து அதனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. அது வந்து நாடு தழுவியளவுலாம் அது கிடையாது. இப்போ மெட்ராஸில் மட்டும் தான் இருக்குது. இது மற்ற இடங்களில் சென்னையில் தாண்டி தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லேயும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகே. அப்போ அது ஒரு நெருக்கடிக்குள்ளாகி அது வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது அந்த நிறுவனம். அப்படி தான் இன்றைக்கி அரசினுடைய இந்த கால்நடைத்துறை ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. அப்போ இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசு. அரசிடம் அதற்கான உள்கட்டுமானங்கள் கிடையாது. உள்கட்டுமானங்கள் நீங்கள் சரி செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாயோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அப்படி கட்டுப்படுத்தி விட்டால் நாயோடைய விருத்தி இருக்கு இல்லைங்களா, அது கண்டிப்பாக குறைஞ்சிரும்.
எல்லா நாய்களுமே மீண்டும் மீண்டும் குறைஞ்சிக்கிட்டு போகிறது தான் வாய்ப்பு இருக்க வழியே கூடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஆகவே ஏன் இந்த மாதிரி உள்கட்டுமானங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் போச்சு, அந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஏன் ஒரு நிறுவனத்தை நீங்கள் வளர்ப்பதற்கு பதிலாக சுருக்கிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு அரசியல் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ஒரு சமூக பிரச்சனையை நீங்கள் சரியான கோணத்தில் அணுக வேண்டும் என்றால், ஒரு சரியான பார்வையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அந்த சமூக பிரச்சனையை அரசியலோடு பொருத்தி பார்த்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். எப்படி பொருத்தி பார்க்குறதுனா, அரசு நிறுவனங்களை எல்லாம் சுருக்க வேண்டும், குறுக்க வேண்டும், அதை வந்து ஒரு பேரளவுக்கு வச்சுக்கணுன்றது வந்து இந்த நாட்டினுடைய அரசினுடைய கொள்கையாக இருக்குது. அதுதான் தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்கின்ற கொள்கை. அந்த கொள்கை என்ன சொல்லுதுன்னா, அரசு உறுப்புகளே தேவையில்லைன்னு சொல்லுது. அதன் விளைவு தான் ஒவ்வொரு நிறுவனமும் சுருக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. இப்போ நீதிபதி உத்தரவு போடுறாருன்னு வச்சுக்க, உத்தரவை நிறைவேற்ற முடியாது. இப்போ நாளைக்கு தண்ணீர் தனியார் கேட்கறது நியாயம் தானே. ஏன்னா வந்து இந்த தன்னார்வர்களா இந்த விலங்கு ஆர்வலர்களா வந்து செத்துப்போன உசுறுகளை திரும்ப கொண்டு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்குற ஒரு சரியான கேள்வி. நீதிபதியோட கேள்வி சரியான கேள்வி, நீதிபதியோட தீர்ப்பு சரியான தீர்ப்பு. ஆனால் அது நிறைவேற்ற முடியாது என்ற நிலைமையில் இருக்கின்றது. சரி, அப்போ தன்னார்வலர்கள் யாராவது வந்து பண்ணட்டுமே, இதை தன்னார்வலர்கள் அவங்களே ஆர்வமாக முன் வந்து செய்யட்டுமே. அதான் தன்னார்வலர்களால் செய்ய முடியாது. அதுக்கான கட்டமைப்பு, நான் முக்கியமாக சொல்கிறது கட்டமைப்பு தான். ஒரு தன்னார்வலர்களுக்கு என்ன கட்டமைப்பு இருக்குது, அவர் எங்கே இருக்குது, அதான் அதுதான் நான் உங்களுக்கு ப்ளூ கிராஸை ஒப்பிட்டு சொன்னேன். ப்ளூ கிராஸ் இந்த ஒரு ப்ளூ கிராஸில் இந்த மாதிரி 1000 ப்ளூ கிராஸ் இருந்தாலும் செய்ய முடியாது. ஏன்னா அது நாடு, இந்தியா என்பது பெரிய நாடு. இதில் பஞ்சாயத்துன்னு ஒரு அழகு இருக்குது, ஒரு பஞ்சாயத்துன்னு ஒரு அரசு அழகு இருக்கு இல்லைங்களா? அந்த அழகு தான் நீங்கள் அந்த அழகுல இருக்குது, அந்த அழகுல ஒரு துறை இருக்குது. அந்த துறை எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகளை பராமரிக்க முடியாத நிலைமையில் தான் அந்த துறை இருக்குது. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அது எப்படி இருக்குது, அது ஒரு கூடு மாதிரி இருக்குது, அதனால் செயல்பட முடியாது, அதனால் வந்து ஆக்கப்பூர்வமாக பணியாற்ற முடியாதுன்னு இருக்குது. உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்தில் இன்றைக்கி இருக்குது, ஆனால் அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து விலங்குகளையும் அதனால் வந்து எல்லா வைத்தியமும் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாதுங்க. அப்போ அதை நீங்கள் சரி பண்ணுன்றதான் தீர்வை நான் முன்வைக்கிறேன். இதில் தன்னார்வலர்கள் வந்து தன்னார்வலர்கள் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னாங்க, ஒரு பகுதியில் நாய்க்கு சோறு போடுவான், ஒரு நாய் வந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ப்ளூ கிராஸ் மாதிரி இடங்களுக்கு சொல்லி அதை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுவான். தன்னார்வலர்கள் சோறு போடுறதை தாண்டி என்ன செய்ய முடியும், நாய்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சில இடங்களில் வந்து வளர்க்குறாங்க, அவங்க தானே வந்து இறங்கி வந்து போராடுறாங்க, அவங்க தானே நாய்களை வந்து தன்னுடைய குழந்தைங்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் வச்சு அவங்க வளர்க்கட்டுமே. அல்ல, அப்படி ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் இது வந்து எமோஷனலான கருத்துன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துருங்களேன், ஒரு அம்மாவோட பேசுகிறாங்க, உன் வீட்டில் உன் பிள்ளையை கடிச்சா நீ சும்மா விடுவியா? இல்லை, அந்த பிள்ளையை கடிக்கிறது யாருங்க நியாயப்படுத்தி பேசலை. ஆனால் அதற்கான தீர்வை எப்படி முன்வைக்கணும், அதை எமோஷனலாக முன்வைக்க முடியாதுல்ல. இப்போ தீர்வை நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக தான் முன்வைக்கணும். இப்போ சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஆர்டிக்கல் வந்திருக்குங்க, நீங்கள் வந்து வயர் அப்படின்ற இணையத்தில் வந்து இணைய பத்திரிகையில் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதில் சோனியா காந்தி சொல்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டெல்லியில் நாயை ஒழிச்சிட்டிங்கன்னா எலி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எலியை என்ன செய்வீங்க, எலி பிரச்சனைன்றது இதை விட மோசமானது. இப்போ எலி எப்படி கட்டுப்படுத்துவீங்க? எலி வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நாய் இருக்கிறது தான். அப்போ இன்னொரு பக்கம் குரங்கு வந்துடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன். அப்போ இது பயாலஜிக்கலாகவே ஒரு 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 சுழற்சி, இயற்கையினோட சுழற்சியில் நாயோட பங்களிப்பு என்பது மற்ற விலங்குகள் வராமல் இருப்பதற்கு அது வந்து தடையாக இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. இது ஒரு உண்மை. இப்போ ஒரு காடு உயிரோடு இருக்கணும்னா ஒரு புலி இருக்கணும், புலி இருக்கிற காடு தான் உயிரோடு இருக்கிற காடுன்னு தான் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ புலி என்பது வெறும் விலங்கு அப்படின்ற பார்வையை தாண்டி அது எப்படி உயிர்ச்சூழலோட பொருத்தப்பட்டதாக இருக்குது, அது தனியாக ஒரு விலங்கா இல்லை. ஒரு காடு என்ற ஒரு அமைப்பு வந்து தொடர்ச்சியாக அது உயிரோடு இருப்பதற்கே புலி எப்படி அவசியமாக இருக்குது. அப்படி தான் அவங்க வந்து அந்த விஷயத்தை விஞ்ஞானபூர்வமானது, அப்படி விஞ்ஞானபூர்வமாக அணுகிறது ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் டக்கு புக்குன்னு சுற்று வெட்டிடு அப்படின்னு சொல்கிறது அல்ல. இப்போ நீங்கள் பாலியல் புகார், பெண்களை வந்து மோசமாக நடத்துகிறவங்க சுற்று கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி கருத்து மக்கள்கிட்ட வந்துருக்கு. ஏன் வருதுங்க அது? ஏன்னா அவங்க அந்த எமோஷனில் பேசுகிறாங்க. அப்படி தான் நிறைய என்கவுண்டர்ஸில் நடக்குது. இப்போ பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல் செய்கிறவன் வந்து என்கவுண்டர் பண்ணுறான். அப்போ விசாரிக்க, அப்போ நீங்கள் ஆந்திராவில் அப்படி ஒரு என்கவுண்டர் நடந்தது, இப்போ தப்புன்னு வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா, நீங்கள் வந்து சரியான அக்யூஸ்டை பிடிச்சி நீங்கள் கொல்லலை, அப்போ அது வந்து அப்போ சரியான உண்மையான குற்றவாளி அவர்கள் இல்லைன்னு வந்திருக்கு. அப்போ எமோஷனலாக நீங்கள் செய்கிற வேலை எப்படின்னா தப்பாக தான் போய் முடியுது. அப்போ ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னா அவனை பிடிக்கணும், அவனை விசாரிக்கணும், விசாரிச்சதுக்கு அடிப்படையில் அவன் செஞ்சானா பண்ணலன்னு நிரூபிக்கப்படுதானே அவனை தண்டனை கொடுக்க முடியும். அப்போ தானே உண்மை என்னன்னு தெரியும்.
அப்போ அது இல்லாமல் எமோஷனலாக நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது தவறாக போய் முடியும். அது வந்து நடந்திருக்குங்க. அப்போ இது வந்து அப்படி தான் நீங்கள் அப்போ மக்கள் வந்து ஆத்திரப்படுறதை நம்ம குறை சொல்ல வரலைங்க. அவங்க ஆத்திரப்படுற நியாயம் இருக்குது. ஆனால் அது அவங்க அந்த அந்த ஆத்திரத்தில் பேசக்கூடிய விஷயம் வந்து தீர்வு நோக்கிய விஷயமாக இல்லாமல் இருக்குன்றது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் இது வந்து இப்படி ஒரு அரசியலோட பொருத்தியாக அப்போ ஒரு அரசு நினைத்தால் மட்டும்தான் இது போன்ற இதெல்லாம் செய்ய முடியும். நாளைக்கு தண்ணீர் தனியார் மயம்னு ஒரு கொள்கை இருக்குங்க. இப்போ தண்ணியெல்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் வந்து கமாடிட்டியாக மாற்றணும்னு ஒரு கொள்கையே இருக்குது இந்திய அரசாங்கத்துக்கிட்ட. சரி, நாளைக்கெல்லாம் கமாடிட்டியாக மாறிடுது. உங்களுக்கு எல்லா ஏரி குளங்கள்லாம் இப்போயே பாதி போயிடுச்சுன்னு வச்சுங்க. எல்லாத்தையும் அதானி அம்பானி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் அங்கே போயிடுச்சு, நம்மளுக்கு தண்ணி கிடைக்கல. இப்போ நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுதுன்னு வச்சுங்க. அப்போ நீதிமன்றம் வந்து அரசை பார்த்து தான் உத்தரவு போட முடியும். அதானி அம்பானியை பார்த்து உத்தரவு போட முடியாது. அப்போ நீதிமன்றம் அரசை பார்த்து மக்களுக்கு தண்ணி கொடுக்குற பொறுப்பு அரசோட பொறுப்பு தான், நீ செய்யுன்னு சொல்லி உத்தரவு போட்டால் எங்கன்னு தண்ணி கொடுப்பீங்க? அப்போ உங்கள்கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அப்போ ஒரு அரசு என்பது என்ன, அதோட கடமைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை, ஒரு கல்வி கொடுப்பது, ஒரு மருத்துவம் கொடுப்பது, சுகாதாரத்தை பராமரிப்பது, தண்ணீர் கொடுப்பது, வேலை வாய்ப்பு கொடுப்பது, மின்சாரம் கொடுப்பது, இப்படி மக்களுக்கு தேவையான அடிக்கட்டுமானங்களை எல்லாம் அரசு கையில் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு அது பயன்படும். மக்களுக்கு என்று நான் சொல்வது வந்து சமூகத்துக்கு, இந்த சமூகத்துக்கு பயன்படும். ஆனால் என்ன கொள்கை என்ன சொல்லுது இந்த தனியார் மய கொள்கைன்னா, இதெல்லாம் அரசாங்கம் வச்சுக்காதன்னு சொல்லுது. அப்போ எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது அரசு கைகளை விட்டு போச்சுன்னு சொன்னால் அது வந்து பெரிய நெருக்கடியை தான் ஏற்படுத்தும் மக்களுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து தனியார்மய அரசியல் ஒரு விளைவாகத்தான் அரசினுடைய நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி வந்து சீர்குலைக்கப்பட்டு சுருக்கப்பட்டிருக்கு. ஆகவே தான் இந்த நாய் பிரச்சனையிலும் கூட நடவடிக்கை எடுப்பதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது இன்றைக்கி கால்நடைத்துறையிலையோ அதுக்கான ஒரு துறையே கிடையாது. அப்போ அதை வந்து நீங்கள் வளர்ப்பதன் மூலமாகத்தான் நாய்களையும் கட்டுப்படுத்த முடியும். நாய்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விலங்குகள்லாம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டியது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி.